நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, நமக்கு எதுவுமே வராது, நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு தோல்வியோட படிக்கட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரு ஸ்டோரியை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். ஒரு பெரிய யானை ஒரு சிறிய ஒரு மரக்கன்றில், அதுவும் ஒரு மெல்லிய ஒரு கயரால் அதை கட்டி வச்சிருக்கத ஒருத்தன் பார்க்குறான், ஆச்சரியத்தோடு பார்க்குறான். அந்த யானை நினச்சா ஒரு இழுப்பு இழுத்தா அந்த கயிறு அறுந்துரும், அதால் ஓடவும் முடியும். ஆனால் அது அப்படியே அமைதியாக அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கே அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு போய் அந்த பாகன்கிட்ட போய் கேட்குறான். இவ்வளோ பெரிய யானை ஏன் இந்த சாதாரண கயிறை அறுக்க முடியாமல் அப்படியே அந்த இடத்துலையே நிற்கிது அப்படின்னு பாகன்கிட்ட கேட்குறான். பாகன் சொல்கிறான், இந்த யானை குட்டியாக இருக்கிறப்பயே இதே கயிறால் தான் நான் கட்டி வச்சேன். அப்போ அதை தப்பிக்க பலமுறை முயற்சி பண்ணிடுச்சு. ஆனால் குட்டி யானைக்கு இந்த கயிறை அறுக்கிற அளவுக்கு அப்போ பலம் இல்லை. நம்மளால் இதை அறுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதோட ஆழ் மனசில் பதிஞ்சிட்டு, இப்போ அது வளர்ந்து பெரிய பலசாலியாக ஆன பின்பும் கூடயே அந்த ஒரு எண்ணம் அதுக்கு மாறவே இல்லை. அந்த பழைய நம்பிக்கையிலேயே அது அப்படியே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாகம் சொல்கிறான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடந்த கால தோல்விகளை நம்ம நினச்சி நம்மளால் முடியாது, இது நமக்கு நாமே நம்ம கட்டி போட்டிருக்க ஒரு மாய கயிறு தான், நம்மளால் முடியாது, நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை நீங்கள் அறுத்து எறியணும். அந்த மாய கயிறை நீங்கள் அறுத்து எறியணும். அறுத்து எறிஞ்சால் கண்டிப்பாக உங்களாலையும் வெற்றி வாகை சூட முடியும். இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.